டிஜிட்டல் கோச்சிங்கில் பெய்ட் ஆட் யூஸ் பண்ணி எப்படி லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் எடுக்கணும்னு தெரியலையா? ஸோ வாங்க நான் உங்களுக்கு டிப் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஐடென்டிஃபை டார்கெட் ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். டெமோகிராஃபிக்ஸ் ஆகட்டும், இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், இல்லை பிஹேவியர்ஸ் ஆகட்டும், அந்த ஐடியல் கிளைண்ட்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ரைட் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ஃபேஸ்புக் ஆட், கூகுள் ஆட்ஸ், லிங்க்டின் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், பின்ட்ரெஸ்ட் ஆட், அதேமாதிரி யூடியூப் ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்பேலிங் கான்டென்ட். ஸோ கான்டென்ட் அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் அட்டென்ஷன் கிராப் பண்ணுற மாதிரி ஹெட்லைனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், காப்பி ரைட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இமேஜஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வீடியோஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஆடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் த பட்ஜெட்டிங். ஸோ பட்ஜெட்டிங் அப்படிங்கிற விஷயம் வரப்போ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் மாற்றணும். காஸ்ட் பர் கிளிக் ஆகட்டும், இல்லை காஸ்ட் பர் இம்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பண்ண மானிட்டரிங். ஸோ மானிட்டரிங் அப்படிங்கிற விஷயம் கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிற விஷயம், கன்வர்ஷன் ரேட் ஆகட்டும், இல்லை காஸ்ட் பர் அக்யூசிஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் ஆப்டிமைஸ் அப்படிங்கிற விஷயம் பண்ணணும். நெக்ஸ்ட் இது பண்ண டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங் அப்படிங்கிற விஷயம் இது பண்ணால் டிஃப்ரெண்ட் ஆட்ஸை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும். லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ஆகட்டும், இல்லை ரீச் கேம்பெயின் ஆகட்டும், எங்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ஆகட்டும், கான்வர்ஷன் கேம்பெயின் ஆகட்டும். ஸோ இது எல்லாமே வந்து டெஸ்ட் அப்படி விஷயம் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வெறும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்கள், ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் பில்ட் பண்ணுங்கள்.